உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கொண்டக்கடலை வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் போண்டா செய்யறதுக்கு கொண்டக்கடலை வந்து ஒரு 150 கிராம் எடுத்து நான் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இது ஒரு 8 மணி நேரம் ஊறினாதான் நல்லா கொஞ்சம் வெந்து இதுவா இருக்கும். இப்ப நம்ம இத மிக்சியில சேர்த்து அரைச்சுக்கலாம். நீங்க இந்த பல்ஸ்ல போட்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நைஸா அரைச்சா இது நல்லா இருக்கு. அதனால அந்த மாதிரி போட்டு 1-2 அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு அரைச்சா சரியா இருக்கும். ஏன்னா நைஸா இருந்தா ஒரு மாதிரி குழ குழன்னு நல்லா இருக்காது டேஸ்ட். இப்படியே எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். இது நம்மளுக்கு போண்டாக்கு சரியா இருக்கும். இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சின்ன மிக்ஸி எடுத்து இதுக்கு தேவையான மிளகாலாம் அரைச்சுக்கலாம். இப்ப இதுக்கு ஒரு 4 சின்ன பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. அது கூட ஒரு 5-6 பூண்டு பல்லு தோலோடையே போட்டுக்கோங்க. அப்பதான் டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் இஞ்சி, இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இதையும் அதே மாதிரி பல்ஸ் மோட்லயே போட்டு 1-2 அரைச்சுக்கோங்க. இந்த அளவு அடிச்சு எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்ப இதையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இது சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஒரு புடி முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கீரை போட்டு இது செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் கீரையை தனியா சாப்பிடாது. இந்த மாதிரி போண்டா வடையில செஞ்சா அதுங்களும் விரும்பி சாப்பிடும். கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுல தண்ணி எல்லாம் தெளிக்க வேணாம். அந்த வெங்காயம் இருக்கனால இந்த ஈரப்பதத்துக்கு சரியா இருக்கும். நல்லா போட்டு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டா வந்துடும். இந்த அளவு செஞ்சுட்டு உருட்டி பாருங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டும் போது கொஞ்சம் இப்படி சேராத மாதிரி கொஞ்சம் இருந்தது அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த அளவு நீங்க மாவு கொண்டக்கடலை உடைச்சு வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுக்கு 2 ஸ்பூன் சரியா இருக்கும். அதனால நான் சேர்த்துருக்கேன். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா பெசரிட்டு இப்படி லேசா அமுக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சிடுங்க. இப்ப நம்ம எண்ணெய் வந்து நல்லா காய விட்டுட்டு இந்த உருண்டை எல்லாம் உருட்டி தட்டுல வச்சுக்கலாம். ரெடி பண்ணி ஒரே மாதிரி இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்ச பிறகு எண்ணெயை சிம்மில் வச்சுக்கோங்க எப்பயுமே. இப்ப இந்த தட்டுல எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோம். இப்ப இதை பொறுமையா ஒண்ணு ஒண்ணா போடுங்க. போட்ட உடனே கொஞ்சம் திருப்பாதீங்க, ஏன்னா உடஞ்சுக்கும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். சிம்மில் வைக்கும்போது தான் உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும். அதனால சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்ப நல்லா பொறுமையா கொஞ்சம் வேகட்டும். இதுக்கப்புறமா திருப்பினாதான் நம்மளுக்கு உடையாம வரும். இப்ப இந்த அளவு வெந்ததும் மெல்ல திருப்பி விடுங்க. இந்த மாதிரி பொறுமையா கொஞ்சம் திருப்பி வேக விட்டுக்கோங்க. இது
கொண்டக்கடலை ஊற வச்சுட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல செய்யலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. எப்போதும் நம்ம கடலை பருப்புல செய்வோம்ல, ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு இந்த அளவு வெந்து வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம இத எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தட்டுல எடுத்துப்போம். பாக்கி உருட்டி வச்சிருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு கொண்டக்கடலை போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.